கடனை என் மேல கடனை என்னைய கேட்காம வாங்க. நீ யாரு? நீ 3000 ரூபாய் கொடுக்குற, 2 லட்சம் ஒரு குடும்ப அட்டைக்கு கடன் இருக்கு. அது யாரை கட்டு வாங்கின? யாரை கட்டு? இந்த வரிச்சுமை யார் மேல விழும்? யார் மேல விழும்? மக்கள் மேலதான் விழும். அப்புறம் என்ன நீ இலவசம் எதுக்கு பீத்திக்கிட்டு திரியற? இல்ல, மக்கள் எதிர்க்கல, அவங்க விருப்பப்படுறாங்க. காசு நாங்க கொடுக்குறோம். நீங்க இந்த 4.5 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிருக்கீங்க. இறங்குறதுக்குள்ள 5 லட்சம் கோடி கடனை வாங்குவீங்க. 5 லட்சம் கோடியில நீங்கள் முழுமையாக நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம், சிறந்த போக்குவரத்து, தரமான கல்வி. நீங்க வாங்க, இவரே போயிருக்காரு பாருங்க, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிற தரத்தை பாருங்க. 5 நட்சத்திர விடுதி மாதிரி கட்டியிருப்பாப்ல. நீச்சல் குளம், விளையாட்டு திடல், அந்த அரங்கம், அப்படி பள்ளிக்கூட வகுப்பறை. என்ன நீ போட்டு காட்டுற மாதிரி? ஜப்பான் தென்கொரியாக்கெல்லாம் போல, நம்மள ஒருத்தன் கட்டியிருக்கான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 2016 நாம் தமிழர் கட்சி வரைவில் தான் சொல்லிக்கிறீங்க.